Greetings aspirants, welcome to Kadigai Academy. நான் முருகன் ஒன் ஷார்ட் வீடியோ சீரீஸ்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லெசன் அனிமல் கிங்டம். சார் இந்த லெசனை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறோம், ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, மெமரி பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரி, இந்த லெசனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ரொம்ப குயிக்காகவும் அக்யூரஸியோடு இந்த லெசனை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக அனிமல் கிங்டம் அப்படின்றது விச் இஸ் டிவைடட் பை வேரியஸ் ஃபைலம். ஸோ நமக்கு புக்கில் வந்து ஒரு 10 ஃபைலம் வந்து கொடுத்துருப்பாங்க. போரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா, டீனோஃபோரா, பிளாத்தி ஹெல்மெந்தஸ், ஆட்சி ஹெல்மெந்தஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அர்னிலிடா, ஆர்த்ரோபோடா, மொலுஸ்கா, எக்கனோடெர்மேட்டா, எமிகார்டேட்டா அண்ட் கார்டேட்டா. சார் இந்த 11 ஃபைலமையும் இதே ஆர்டர்ல மக்கப் பண்ணணும், மிஸ்ஸே ஆகக்கூடாது. இந்த ஃபைலம்க்கு அப்புறம் இதுதான் அப்படின்னு தெரியணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். இது நீங்க பண்ணிட்டு அடுத்து ஒரு கிளாசிபிகேஷனை பண்றாங்க அப்படின்னா சில கேரக்டர்ஸை கிரைட்டீரியாவா வச்சுதான் பண்ணுவாங்க. அப்படி லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், சிமெட்ரி, பாடி கேவிட்டி, அப்புறம் எம்பிரியோனிக் லேயர், நோட்டோகார்டு, இதெல்லாம் வந்து பேசிக் கிரைட்டீரியா வச்சு பண்ணுவாங்க. அப்படி செல்லுலார் லெவல்ல ஆர்கானிசம்ஸ் எது அப்படின்னா கிங்டம், இந்த இடத்துல ஃபைலம், போரிஃபெரா. அதுக்கப்புறம் டிஷ்யூ லெவல், ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன் லெவல் அப்படின்றது எதுன்னு பார்க்கணும். சிமெட்ரி அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளேனை எடுக்கும்போது அதுல ஒரு சில ஆர்கானிசம்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் ஐடென்டிக்கலா இருக்கும், இன்னொன்று ரெண்டு சைட்லயும் ஒரே மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து பைலேட்ரல், ரேடியல் அப்படின்னு சொல்லுவோம். சம் ஆர்கானிசம்ஸை நம்ம பிளேன் எடுத்தாலும் அது பிரிக்க முடியாது, அது ஏசிமெட்ரிக்கல்னு சொல்லுவோம். ஸோ எந்தெந்த ஃபைலம் எல்லாம் ஏசிஎலமேட்ஸ், எந்தெந்த ஃபைலம் எல்லாம் சூடோசியலமேட்ஸ், எந்த ஃபைலம்ல சீலமேட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அடுத்து வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக், அதாவது எம்பிரியோனிக் லேயர்னுடைய நம்பரை பேஸ் பண்ணி. எக்டோடம் எண்டோடம் மட்டும் இருந்தா அது டிப்ளோபிளாஸ்டிக். எக்டோடோம்க்கும் எண்டோடோம்க்கும் நடுவில் மீசோக்ளியா, அதாவது சம்டைம்ஸ் இந்த மீசோடோம்னு சொல்லுவோம், அது மாதிரி இருந்தால் அது ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த அனிமல் இந்த இடத்துல டிப்ளோபிளாஸ்டிக், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பாடியில் செக்மெண்ட்ஸ் இருந்தால் அது செக்மெண்டேஷன், மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். நோட்டோகார்டு இருந்தால் நம்ம வந்து ஜென்ரலாக கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இப்போ கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ல இந்த ஜென்ரல் கேரக்டர்ஸை ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து பிளாத்தி ஹெல்மெந்தஸ்ல வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்கம்ப்ளீட்டா இருக்கும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. சார் இல்லை சார் இந்த கேரக்டர்லாம் எங்களுக்கு மறக்குது, நான் இதெல்லாம் வந்து கலெக்டிவா ஒரே இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம லாஸ்ட் பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். என்ன சார் சொல்றீங்க, லாஸ்ட் பேஜ்ல இருந்து எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், இந்த டேபிள் காலம் உங்களுக்கு குட் இனஃப் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10 ஃபைலம்னுடைய ஆர்டர் நீங்க இங்க பார்க்கலாம். ஓகே, இந்த எல்லா ஃபைலமே ஒரு ஆர்டர்ல இருக்கும். அப்புறம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் ஏன் அந்த ஆர்டர்ல படிக்க சொல்லியிருந்தேன்னா ரொம்ப ப்ரிமிட்டிவ்ல இருந்து அட்வான்ஸ்ட் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸை இந்த ஆர்டர்ல பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு தெரியும் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ன்றது ஸ்டார்டிங் செல்லுலார் லெவல். இப்போ நீங்க அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைலம் செல்லுலார், அடுத்த 2 ஃபைலம் டிஷ்யூ, தேர்ட் ஃபைலம்ல ஆர்கன்ஸ் இருக்கும், ஃபிஃப்த் ஃபைலம்ல இருந்தா ஆர்கன் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகும். விச் மீன்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைலம் ஆர் மேட் அப் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம்ஸ்ன்னு கேட்டா கண்ணை மூடிக்கிட்டு ஆச்சி ஹெல்மெந்தஸ்ல இருந்து கார்டேட்டா வரை இருக்கிறது எல்லாத்துலயுமே ஆர்கன் சிஸ்டம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைலம் தே ஆர் மேட் அப் ஆஃப் டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் கேட்டா சீலன்ட்ரேட் அண்ட் டீனோஃபோரான்னு எழுதலாம். இதே மாதிரி தான் சிமெட்ரி. சிமெட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மொத்தம் 3 ஃபைலம்ல மட்டும் ரேடியல் சிமெட்ரி பார்க்கலாம். எக்ஸ்க்ளூசிவ்னா 2 மட்டும்தான், சீலன்ட்ரேட் அண்ட் டீனோஃபோரால. ஆனா எக்கனோடெர்மேட்டால மட்டும் அடல்ட்லயும் அந்த எம்பிரியோ லார்வாலையும் சேஞ்சஸ் இருக்கும். அதனால இங்கேயும் நம்ம ரேடியல் பார்க்கறதால இந்த 3 ஃபைலம். இப்போ கண்ணு மூடிட்டு எந்தெந்த ஃபைலம்லாம் ரேடியல் அப்படின்னா சீலன்ட்ரேட்டா, டீனோஃபோரா அண்ட் எக்கனோடெர்மேட்டால ஒரு சிலர். இப்போ மீதி எல்லாமே என்னது பயோலேட்டரல் தான், அப்போ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சீலம். சீலமை நம்ம என்ன படிச்சோம், சூடோசீலம், சீலமேட்ஸ், ஏசீலமேட்ஸ். இப்போ ஏசீலமேட்னா ஃபர்ஸ்ட் 4 ஃபைலம்ல ஏசீலமேட்ஸ் தான், சீலம் இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் 4 ஃபைலம் நம்ம ஆர்டர் ஞாபகம் வச்சிருப்போம் இல்லையா, போரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா, டீனோஃபோரா, பிளாத்திஹெல்மின்தஸ். அண்ட் ஆச்சிஹெல்மின்தஸ்ல சூடோசீலமேட், ஃப்ரம் அனலீட்ஸ் டு கார்டேட்டா வரை எல்லாமே சீலமேட்ஸ். அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைலம் சூடோசீலமேட்ஸ், ஏசீலமேட்ஸ்ன்னு கேட்டால் அவங்களால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒவ்வொரு ஃபைலம்லையும் போயிட்டு இது படிக்க வேண்டியதில்லை. அப்புறம் பாடி செக்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், 3 ஃபைலம்ல மட்டும்தான் செக்மெண்ட்ஸ் இருக்கும். அனலிட்ஸ்லையும் ஆர்த்ரோபோட்ஸ்லையும் அதுக்கப்புறம் கார்டேட்ஸ்ல மட்டும்தான் இந்த செக்மெண்டேஷன் இருக்கும். மற்ற எந்த ஃபைலம்லையுமே செக்மெண்டேஷன் இருக்காது, ஈஸி. இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் பொரிஃபெரால இருக்கவே இருக்காது. 3 ஃபைலம்ல இருக்கும், பட் இன்கம்ப்ளீட்டா இருக்கும், சிங்கிள் ஓப்பனிங் இருக்கும். ஸோ
Coelenterata, Ctenophora, Platyhelminthes. And from Archaehelminthes to Chordata, எல்லா ஃபைலம்லையுமே டைஜஸ்ட் சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட், ப்ரெசன்ட் அண்ட் கம்ப்ளீட். அதே மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து 5 அப்படின்னு ஃபைலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன், செகண்ட் 6 ஃபைலம்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு 11 ஃபைலம் நம்ம கார்டேட்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஓகே, அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் 6, ஓகே, அதுக்கப்புறம் 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த எல்லா ஃபைலம்னுடைய நான் கார்டேட்டா தனியாக சொல்லியிருப்பேன், அதனால ஆரம்பத்தில் ஒரு 10ன்னு சொல்லியிருப்பேன். பட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபைலம் அப்படின்றது நீங்க ஜென்ரலா 11 ஃபைலம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, பொரிஃபெரால இருந்து கார்டேட்டா வரையும். ஓகே, ஸோ இந்த இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பரா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 5, 6ன்றது ஆப்ஷன், நெக்ஸ்ட் 5ன்றது ப்ரெசென்ட். அதே மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டமுக்கு 5 6 நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 ஆப்ஷன்ஸ், நெக்ஸ்ட் 6ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை தாண்டி நான் உங்களுக்கு இன்னொரு சில கிரைட்டீரியா சொல்றேன். இதை நீங்க இப்போ கடைசி நேரத்தில் கஷ்டமா இருந்தா கூட ஒரு 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 ஃபியூ ஹவர்ஸ் நீங்க இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஹவர்ஸ் கூட தேவைப்படாது, மினிட்ஸ் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒவ்வொரு ஃபைலம்லையும் போய் படிச்சீங்கன்னா அதனுடைய ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னலா எக்ஸ்டர்னலா இருக்கும். அதே மாதிரி டெவலப்மெண்ட் அப்படின்றது இன்டைரக்டா டைரக்டான்னு இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 5 ஃபைலம்ல மட்டும் இந்த டேர்ம் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஹெர்மோப்ரோடைட், செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட்னு சொல்லியிருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் தனியா ஒரு கிரைட்டீரியாவா போட்டு எல்லா ஃபைலமுக்கும் எழுதி வச்சிட்டீங்கன்னா ஈஸியா ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, ரைட். இப்போ இந்த ஒரு பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்க மக்கப் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. இது பண்ணிட்டீங்கன்னா இந்த லெசனுடைய 50% முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு ஃபைலமா போயிட்டு அந்த ஃபைலம்னுடைய ஜென்ரல் கேரக்டர், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இப்போ நான் ஒரு ஃபைலம்ல போய் படிக்கிறேன் அப்படின்னா நீங்க ரெண்டே விஷயத்த மட்டும், எப்போ அந்த டேபிள் காலமை நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு ஃபைலம்லயும் போயிட்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படிச்சா போதும். சார் எப்படி சார் அந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னா, நீங்க அந்த டேபிள் காலமை நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் நான் இப்போ சொல்றது உங்களுக்கு சூட் ஆகும். அப்போ ஃபைலம் ஃபோரிஃபெரா. இப்போ இந்த ஃபைலம் ஃபோரிஃபெரால ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஃபைலமா இருந்தாலும் அதனுடைய ஹேபிடேட்ல இருந்து ஆரம்பிக்கணும். அது எங்க வாழும் அப்படின்னா இந்த ஃபோரிஃபெரா அப்படின்றது ஜென்ரலி மெரைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் சிமெண்ட்ரி வந்து ஏசிமெட்ரிக்கல் இருக்குன்னு நாங்க படிச்சிட்டோம். கரெக்டா? சரி, இப்போ அதே மாதிரி செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன்ன்றது அங்க ஜென்ரல் கேரக்டர்ல படிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபைலம்னுடைய ஸ்பெஷல் கேரக்டர் வரும் அப்படின்னா இந்த ஃபைலம்ல ஒரு வாட்டர் கெனால் சிஸ்டம் இருக்குது, அதாவது கெனால் சிஸ்டம் இருக்கிறது. அந்த கெனால்ல வந்து ஆஸ்டியா, ஸ்பாஞ்சோசீல், ஆஸ்குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இதுல ஆஸ்குலம்ல பாத்தீங்கன்னா ஆஸ்குலம் அப்படின்றது மீன் ஓப்பனிங், ஆஸ்டியா ஓப்பனிங் இந்த இடத்துல. ஓகே, ஒன்னு இனிஷியல், இன்னொன்னு லேட்டர்ல இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்பாஞ்சோசீல்ல வந்து பாத்தீங்கன்னா கொயினோசைட்ஸ் ஆர் காலர் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு சில ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த கெனால் சிஸ்டம்னுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபுட் கேதரிங், ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வாட்டர் கெனால் சிஸ்டம், அதனுடைய கேரக்டர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குயினோசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காலர் செல்ஸ் இருக்கிறது. தேர்ட் கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி மேடப் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். அது வந்து ஸ்பிக்யூல்ஸ் அண்ட் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸால ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் லாஸ்ட் வந்து நான் சொன்ன அந்த ஹெர்மோப்ரோடைட் அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பத்தி பேசணும்னா இங்க வந்து கண்டிப்பா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், அதுவும் ஃப்ராக்மெண்டேஷன் மூலமா தான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். இது ஒரு ஸ்பெஷல் கிரைட்டீரியா. அதுக்கப்புறம் கேமெட்ஸ் மூலமா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி ஃபெர்டிலைசேஷன் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் இன் ஸ்பாஞ்சஸ். அதுவே டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட். ஏன் நம்ம டைரக்ட் இன்டைரக்ட்னு சொல்றோம்னா, டைரக்ட் அப்படின்னா லார்வா ஸ்டேஜ் இருக்காது, இன்டைரக்ட்னா லார்வா ஸ்டேஜ் இருக்கும். கரெக்டா? இப்போ நீங்க இது ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல கூட இல்லை, இப்போ 1 minutesல இது முடிச்சிடலாம். ஸோ இது ஜென்ரலி மெரைன். அப்புறம் இது வந்து செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன் இருக்கும். இது ஜென்ரல் கேரக்டர். இப்போ ஸ்பெஷல் கேரக்டர்னா கெனால் சிஸ்டம். அந்த கெனால் சிஸ்டம்ல ஆஸ்டியோ, ஸ்பாஞ்சியோசீல், ஆஸ்குலம் இருக்கும். அதுல ஸ்பாஞ்சியோசீல்ல குயினோசைட்ஸ் அண்ட் காலர் செல்ஸ் இருக்கும். அது வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து மேடப் ஆஃப் ஸ்பிக்யூல்ஸ் அண்ட் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ். அப்புறம் they are hermaphrodites, asexually by fragmentation, sexually by gamete formation. Fertilization is internal, development is indirect. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சைகான், ஸ்பாஞ்சுலா, யூஸ்பாஞ்சுலா. ஓகே சார், எனக்கு வந்து இந்த ஞாபகம் வச்சுக்க முடியல சார் ஃபைலம் அப்படின்னா, டோன்ட் வரி. இந்த லெசன்ல இருந்து கண்டிப்பா நம்ம 2 questions மினிமம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அந்த 2 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டினாச்சும் எக்ஸாம்பிள் பேஸ்ட் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு இது கண்டினியூ ஒரு ட்ரில் மாதிரி பண்ணும். கண்டினியூவா ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 ஃபைலம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தவறாம ஒரு 3 to 4 டேஸ் பண்ணீங்கன்னா அது ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ சிலதை நம்ம மக்கப் பண்ணணும், வேற வழி இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைலம் சீலண்ட் ரேட்டா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபைலையும் நான் 5 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்கவே மாட்டேன். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதனுடைய ஹேபிடேட் அக்வாட்டிக், மோஸ்ட்லி மெரைன். சீசைல் அப்படின்னா அங்கேயே அந்த ஒரு இடத்துல தங்கி வாழ்றதா இருக்கும். ஃப்ரீ ஸ்விம்மிங் அப்படின்னா நகரக்கூடியதா இருக்கும். ஓகே, ரைட். இது வந்து நம்ம நிடேரியன் சொல்றதுக்கான காரணம் இதுல நிடோபிளாஸ்ட் ஆர் நிடோசைட்ஸ்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிங்கிங் கேப்சூல்ஸ் ஆர் நெமட்டோசிஸ்ட் இருக்கும். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிடோபிளாஸ்ட் எதுக்காக அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்கரேஜ், டிஃபென்ஸ் அண்ட் கேப்சர் ஆஃப் ப்ரே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஷ்யூ லெவல் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்துட்டோம். டிப்ளோபிளாஸ்டிக்ன்றதும் நான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது ஜென்ரல் கேரக்டர். ஓகே, இந்த இடத்துல ஸ்பெஷல் கேரக்டர் ஆஃப் நிடோபிளாஸ்ட் என்னன்னா தே ஹாவ் சென்ட்ரல் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி. ஆனா சிங்கிள் ஓப்பனிங் தான் இருக்கும். அதனால டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் இன்கம்ப்ளீட்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய மவுத் வந்து ஹைப்போஸ்டோம் அப்படின்ற பார்ட்ல இருக்கு. இந்த ஹைப்போஸ்டோம்ன்றது நிடோபிளாஸ்டினுடைய யூனிக் கேரக்டர். அகைன் இங்க டைஜஷன்ன்றது எக்ஸ்ட்ரா செல்லுலார், இன்டர்செல்லுலார். இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோரல்ஸ்க்கு இது வெரி குட் எக்ஸாம்பிள். இங்கேயும் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இருக்கும், பட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் கார்பனேட். பட் பொரிஃபெரால பார்த்தீங்கன்னா ஸ்பிக்யூல்ஸ் அண்ட் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ்னு சொல்லுவாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. நிடேரியன்ஸ்ல இந்த இடத்துல ஆல்ட்ரேஷன் ஜென்ரேஷன், அதாவது மெட்டாஜெனசிஸ்ன்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்படின்னா என்னன்னா பாடி 2 விதமான ஃபார்ம்ல இருக்கும். ஒன்னு பாலிப், இன்னொன்னு மெடுசா. இதுல இந்த பாலிப் இருக்குல்ல, அது வந்து சிசைலா இருக்கும், எங்கும் நகராது, சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம்ல இருக்கும். எக்ஸாம்பிள் ஹைட்ரா, ஆடம்சியா. ஆனா இந்த மெடுசா இருக்கு பாருங்க, அது அம்ப்ரலா ஷேப்ல இருக்கும், ஃப்ரீ ஸ்விம்மிங்கா இருக்கும். எக்ஸாம்பிள் ஆர்விலியா ஜெல்லிஃபிஷ். இப்போ என்ன ஆகும்னா ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ் ஜென்ரேஷன்ல இருக்கிறதால பாலிப் அப்படின்றது வந்து ஓகே மெடுசாவை ஏசெக்சுவல் மெத்தட்லையும், மெடுசா வந்து பாத்தீங்கன்னா பாலிப்பை செக்ஷுவலாகவும் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒபீலியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாம இந்த எக்ஸாம்பிள்ஸை எப்படியாச்சும் மக்கப் பண்ணும். இது உங்களுடைய அந்த அந்த பர்டிகுலர் ஏதோ ஒரு ஐடியா வச்சுக்கணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிலர்லாம் வந்து சில நேம்ஸ் வந்து வச்சுப்பாங்க, ட்ரிக்ஸ் கோட்ஸ் வச்சுப்பாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பிரைன் சைல்டா இருக்கணும் அது உங்களுக்கு, அப்பதான் அது உங்க மைண்ட்ல இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி இந்த போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார் எல்லாம் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சி ஃபேன் என்ன, சி பென் என்ன, சி அனிமோன். இதனுடைய ஜென்ரல் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இதுல நோட் பண்ண வேண்டிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதுதான். அடுத்த கேரக்டர் வந்து இந்த இடத்துல டீனோஃபோரா. டீனோஃபோராவை நம்ம வால்நட், சி வால்நட்ஸ்னு சொல்லுவோம், காம் ஜெல்லிஸ்னு சொல்லுவோம். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன். இந்த டேர்ம் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மற்றபடி ஜென்ரல் கேரக்டர்ஸ் ரேடியல் சிமெட்ரி இருக்கும், டிப்ளோபிளாஸ்ட் இருக்கும், டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் இருக்குன்னா ஜென்ரல். அந்த டேபிள் காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே இது படிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது வெறும் இந்த ஸ்பெஷல் கேரக்டர் இதில் வந்து 8 எக்ஸ்டர்னல் ரோஸ்ல சிலியேட்டட் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அது எதுக்காக யூஸ் ஆகும்னா லோகோமோஷன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல டைஜஷன் எக்ஸ்ட்ரா செல்லாராகவும் இருக்கும், இன்ட்ரா செல்லாராக இருக்கும். இதனுடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னா பயோலுமினிசென்ஸ், அதாவது லைட் எமிட்டிங் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட் அப்படின்னா ஹெர்மோப்ராடக்ட் தான். இங்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒன்லி பை செக்ஷுவல் மீன், இது கொஸ்டினா கேட்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் டீனோஃபோரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, அகைன் நீங்க ஃபெர்டிலைசேஷன் வந்துச்சு பாருங்க. எல்லா ஃபைலம்லயும் ஃபெர்டிலைசேஷனும் டெவலப்மெண்ட்டும் கண்டிப்பா இருக்கும். அதனால அது ரிலவெண்டான கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இங்க ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல், டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். எக்ஸாம்பிள் வந்து ப்ளூரோபிராச்சியா, டீனோபிளானா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபைலம் பிளாத்திஹெல்மின்தஸ். ஃபைலம் பிளாத்திஹெல்மின்தஸ்ல நம்ம இது வந்து ஃபிளாட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஓகே, ஸோ நம்ம டீனோஃபோரா அப்படின்னா இந்த பயோலூமினசென்ஸ், கோம்ப்ளெக்ஸ், சி வால்நட்ஸ் அண்ட் கோம் ஜெல்லிஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பிளாத்திஹெல்மின்தஸ் அஃப்கோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம். இது எண்டோ பேராசைட்ஸாக இருக்கும். அண்ட் அகைன் மற்றபடி பைலேட்ரல், சிமெட்ரிக்கல், அதாவது அதுக்கப்புறம் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபைனல் ஆர்கானிசம்ஸ்ல இந்த பைலேட்ரல் சிமெட்ரியும் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கும் காமனாக தான் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இங்கிருந்து ஆர்கன் லெவல் இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஆர்கன் சிஸ்டம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்னா ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் இருக்கிறது. ஓகே, ஏன்னா பேரசைட்ஸ்ல, அதனால அந்த ஹாஸ்ட் ஆர்கானிசம்ல போயிட்டு நியூட்ரியன்ஸை வந்து அப்சர்வ் பண்றதுக்கு. இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் யாருன்னா ஃபிளேம் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன்ல இன்வால்வ் ஆகும். ஸோ செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட்னு சொல்லியிருக்காங்க. அகைன் இதுவும் ஹெர்மோ ப்ராடக்ட் தான். அகைன் நான் சொன்ன மாதிரி பாருங்க, ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல், டெவலப்மெண்ட் அப்படின்றது இன்டைரக்டா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து லார்வல் ஸ்டேஜ் இருக்கிறதால.
எக்ஸாம்பிள் வந்து பிளனேரியான்றதுல ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்கும். அதாவது அதனுடைய பாடி பார்ட்ஸ் எது கட் ஆனாலும் அந்த பாடி பார்ட் ஒரு நியூ ஆர்கானிசமா ஃபார்ம் ஆயிடும். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல டீனியா அண்ட் ஃபேசியோலா. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபைலம் ஆக்சிஹெல்மின்தஸ். ஸோ இது வந்து நமக்கு தெரியும் ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தே ஆர் ஃப்ரீ லிவிங் அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் பேராசைட்ஸாகவும் இருக்கும். எங்கெல்லாம் பேராசைட்ஸா இருக்கும்னு கேட்டா அனிமல்ஸ் மட்டும் சொல்லக்கூடாது, பிளான்ஸ்லயும். ஸோ இது வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல். இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஃபைலம்னுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் 4 ஃபைலம்ல டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், பைலேட்ரல், ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஆனா இதுல மட்டும் சூடோசிலமேட் இருக்கும். இது ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் எலிமெண்ட்ரி கனால் இங்கிருந்து கம்ப்ளீட்டா இருக்கும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 4 ஃபைலம்ல தான் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்திருப்பீங்க. ஓகே, ரைட். இந்த ஆக்சிஹெல்மின்த்தினுடைய முக்கியமான கேரக்டர்னா மஸ்குலார் ஃபேரிங்ஸ் இருக்கிறது. ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்றது இந்த இடத்துல பாடி வேஸ்ட் வந்து பாடி கேவிட்டி மூலமா எக்ஸ்கிரீட்டரி போர்ஸ் வழியா ரிலீஸ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாடி கேவிட்டி த்ரூ எக்ஸ்கிரீட்டரி போர்ஸ். அதுக்கப்புறம் இந்த செக்ஸஸ் ஆர் செப்பரேட், அதாவது டைசியஸ். மேல் அண்ட் ஃபீமேல்ன்றது நம்ம கிளியரா டிஸ்டிங்டா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஃபீமேல் இஸ் லார்ஜர் தென் மேல், அந்த நீளத்தின் அடிப்படையில். ஓகே, லாங் பார்க்கும்போது. ஓகே, அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் மேபி டைரக்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர் இன்டைரக்ட். ரெண்டு விதமான டெவலப்மெண்ட்டும் இந்த இடத்துல இருக்கும். அண்ட் ஃபைனலா எக்ஸாம்பிள்ஸ் அஸ்காரிஸ், ரவுண்ட் வார்ம், உச்சிரேரியான்றது வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகே, ஆன்க்ளோஸ்டோமேட்டா அப்படின்றது வந்து ஹூக்வார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை மக்கப் பண்ணுங்க ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகே, ஸோ இதோடைய யூனிக்கான கேரக்டர்னு இந்த இடத்துல வந்து மஸ்குலார் ஃபேரங்ஸ் இருக்கிறது. இங்கிருந்து டைசியஸ் கண்டிஷன்ஸ் இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து அனலீட்ஸ். ஸோ அனலீட்ஸ்ல நான் சொன்ன மாதிரி அகைன் இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. ஆர்கன் சிஸ்டம், பைலேட்ரல், ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஓகே, ஆனா இங்க ஆடடா வந்து செக்மெண்டட் பாடி நம்ம படிச்சோம். அந்த டேபிள் காலம் படிச்சிட்டீங்கன்னா ஈஸி தான். ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த செக்மெண்ட்ஸ் மெட்டாமர்ஸ் இருக்கும். நமக்கு தெரியும் அந்த அனலீட் அப்படின்னா அதுல அனலஸ்னா லிட்டில் ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதனுடைய பாடி அப்படின்றது லாங்கிடியூட்னல் அண்ட் சர்க்குலர் மசில்ஸால இருக்கும். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா லோகோமோஷன். இதுல நம்ம நீரிஸ் அப்படின்றது வந்து அக்வாட்டிக் அனலீட். இதுல லேட்டர் அப்பெண்டேஜஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஓகே, எந்த ஒரு அனலீட்ல லேட்டரல் அப்பெண்டேஜஸ் இருக்குன்னு கேட்டா அக்வாட்டிக் ஃபார்ம் ஆன நீரிஸ்ன்னு சொல்லணும். இதுக்கு பேரு பேரபோடியா. அப்போ பேரபோடியான்றது எக்ஸ்டர்னல் அப்பெண்டேஜஸ் எந்த ஆர்கானிசம்ஸ்ல இருக்குன்னு கேட்டா அக்வாட்டிக் அனலீட்ஸ், நீரிஸ். அதுக்கப்புறம் இதுல சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்றது க்ளோஸ்டா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய யூனிக்கான கேரக்டர் நெஃப்ரீடியான்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் which is helps in osmoregulation and excretion. ஸோ இங்க neural system இருக்கும், பட் இட்ஸ் மேட் அப் ஆஃப் paired ganglia அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி இருக்கும்? இட்ஸ் கனெக்டட் பை lateral nerve to a double ventral nerve cord. இந்த double ventral nerve cord அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீரிஸ்ன்றது மட்டும்தான் இந்த இடத்துல டைசியஸ். பட் எர்த்வார்ம், லீச்சஸ் எல்லாமே வந்து மொனேஷியஸ், அதாவது பைசெக்சுவல். இதெல்லாமே ஓகே, இங்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இதுல கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். லைக் இந்த இடத்துல செக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் பேராபோடியா, நெஃப்ரீடியா, ஓகே, டைசியஸ், மோனோசியேஷன் பிரிஞ்சிருக்கும். ஸோ நீரிஸ் அண்ட் பெரிட்டிமான்றது எர்த்துவம், ஹிருடினேரியான்றது பிளட் சக்கிங் லீச். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஸோ இருக்கிற ஃபைலம்லேயே லார்ஜஸ்ட் ஃபைலம் எதுன்னு கேட்டா அது ஆர்த்ரோபோடா தான். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அகைன் நான் சொன்ன ஜென்ரல் கேரக்டர்ஸ் இங்க நீங்க பார்த்தா தெரியும். ஸோ நான் அகைன் ஒன்ஸ் அகைன் ஆர்கன் சிஸ்டம், பைலேட்ரல், ட்ரிப்ளோபிளாஸ்டிக், செக்மெண்டட் சீலமேட்ஸ். ஓகே, ரைட். இதனுடைய யூனிக்கான கேரக்டர் என்னன்னா இதனுடைய பாடி வந்து விச் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டினியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். ஸோ இதுல வந்து ஹெட், தொராக்ஸ், அப்டமின் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா பாடி வந்து டிஸ்டிங்க்டா டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கும். ஸோ இதுல இன்னொரு யூனிக்கான கேரக்டர் என்னன்னா ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் இருக்கும். அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ்ன்றது கில்ஸ், புக் கில்ஸ், புக் லங்ஸ், ட்ரக்கியல் சிஸ்டம் மூலமா நடக்கும். அகைன் இந்த நேம் எல்லாம் மறந்துடவே கூடாது. இந்த மாதிரியான ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எந்த ஃபைலம்ல இருக்குன்னு கேட்டா ஆர்த்ரோபோடா. அதுக்கப்புறம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பன். இங்க சென்சரி ஆர்கனா இருக்கிறது ஆண்டனசி. நம்ம காக்ரோச் ஆல்ரெடி படிச்சிருக்கிறதால இந்த பாயிண்ட்ஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். மால்ஃபிஜியன் டியூபியூல்ஸ் இருக்கும், மோஸ்ட்லி டயசியஸா இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல்னு சொல்றது. தீஸ் ஆர் ஆல் வெரி வெரி சிம்பிள் பாயிண்ட்ஸ். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்து வந்து எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ் அப்படின்றது வந்து ஹனிபி அண்ட் சில்க் வார்ம் அப்படின்றது பாம்பெக்ஸ், லாக்ஸிஃபர்ன்றது லாக்ஸ் இன்செக்ட். ஸோ மற்றபடி வெக்டார்ஸ் எல்லாம் இதுல தான் வரும். அண்ட் லோகஸ்டா இதுல தான் வரும். லிவிங் ஃபாசில் அப்படின்னு சொல்லக்கூடிய லெமுலஸ். ஸோ கிங் கிராப் அப்படின்றது இது ஆல்ரெடி கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. ஒன்ஸ் அகைன் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஹெட், thorax, abdomen சொல்லிட்டு பாடி டிவைட் ஆயிருக்கிறது, ஜாயிண்ட் அப்பெண்டேஜஸ் இருக்கிறது, மால்பிஜியன் டியூபியூல் இருக்கிறது அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் லைக் லிவிங் ஃபாசில் இதனுடைய யூனிக்கான கேரக்டர் இங்க இருந்து கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஃபைலம் மொலுஸ்கா இருக்கிறதுல செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம் இதுதான். ஸோ நமக்கு தெரியும் இது டெரஸ்ட்ரியல் இருக்கும், அக்வாட்டிக்ல இருக்கும். ஆர்கன் சிஸ்டம் லெவல், பைலேட்ரல், ட்ரிப்ளோபிளாஸ்டிக், சீலமைட்ஸ் இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா ரொம்ப முக்கியம், பாடி இஸ் நாட் மேட் அப் ஆஃப் எண்டோஸ்கெலிட்டன். இது வந்து சரி எண்டோஸ்கெலிட்டன் கேட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இல்ல, இது வந்து அகைன் எக்ஸோஸ்கெலிட்டன், கால்கேரியஸ் செல்ஸால ஃபார்ம் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஆர்த்ரோபோடால வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா கைட்டீனியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். ஓகே, இந்த மாதிரி நம்ம நிறைய அந்த இது பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சின் ஃபைபர், ஸ்பிக்யூல்ஸ் அப்படிலாம் படிச்சிருப்போம். அதை நோட் பண்ணிக்கோங்க. இது பேஸ் பண்ணி கூட கொஸ்டின் கேட்கலாம் ஒரு மேட்ச் டைப்ல. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாடி வந்து இது வந்து அன்செக்மெண்டட் இல்லையா, இந்த வார்த்தை அன்செக்மெண்டட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுல ஹெட், மஸ்குலர் ஃபுட், விசரல் ஹம்ப்னு டிவைடடா இருக்கும். ஓகே ரைட். இப்போ வந்து இந்த ஒரு ஆர்கானிசனோட யூனிக்கான கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லேயர் ஆஃப் ஸ்கின் வந்து மேண்டல் அப்படின்றத விசரல் ஹெம்ப் அப்படின்றது மேல ஃபார்ம் பண்ணும். இதுல வந்து இந்த மேண்டல் கேவிட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபெதர் லைக் கில்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபெதர் லைக் கில்ஸ்னுடைய ரோல் என்னன்னா ரெஸ்பிரேட்டரி அண்ட் எக்ஸ்கிரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகுது. ஓகே, ஸோ மவுத் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் லைக் ராஸ்பிங் ஆர்கன்ஸ் ரேடுலான்னு இருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து யூஸ்வலி டைசியஸ், ஓவி பரஸாக இருக்கும், டெவலப்மெண்ட் இன்டைரக்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபைலம்ல, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்கினோடெர்மேட்டா. எஸ், எக்கினோடெர்மேட்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து கால்கேரியஸ் ஆசிக்கல்ஸால ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ எண்டோஸ்கெலிட்டன் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்டோஸ்கெலிட்டன் நாட் எக்ஸோஸ்கெலிட்டன். ஓகே, மொலுஸ்க்ல எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே ரைட். இங்க வந்து மெரைன் ஆர்கானிசம்ஸ், அஃப்கோர்ஸ் ஆர்கன் சிஸ்டம், பைலேட்ரல், அதுக்கப்புறம் இங்க வந்து ரேடியலாவும் இருக்கும் நான் சொல்லியிருந்தேன். லார்வால மட்டும்தான் பைலேட்ரல். ஓகே, மற்றபடி டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா இருக்கும். அது வந்து வென்ட்ரல் சைட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனஸ் வந்து டார்சல் சைட்ல இருக்கும். இதனுடைய யூனிக்கான கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கிறது. இது எதுக்காக அப்படின்னா லோகோமோஷன், கேப்சர் அண்ட் டிரான்ஸ்பர் ஆஃப் ஃபுட் அண்ட் ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆகுது. ரொம்ப யூனிக்கான கேரக்டர் என்னன்னா இந்த பாயிண்ட் பாருங்களேன், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இஸ் அப்சென்ட். ஸோ எந்த ஃபைலம்ல எக்ஸ்கிரீட்டரி அப்சென்டா இருக்கும்னு இங்க கேட்டாங்கன்னா நீங்க எக்னோடெர்மேட்டா. செக்ஸஸ் ஆர் செப்பரேட், ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல், டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்டா இருக்கும். சம்டைம்ஸ் ஃப்ரீ லிவிங் லார்வாவோட இருக்கும். அகைன் நான் சொல்றேன், இந்த சி குக்கும்பர், சி லில்லி எல்லாம் படிக்கும்போது, ஆல்ரெடி இந்த சி அர்ச்சின் எல்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொனவுன் வரக்கூடிய பேர் ஃபர்ஸ்ட் நேம்ன்றது வேற எங்க பார்த்தோம் நோட் பண்ணிக்கோங்க சீலன் ட்ரேட்ஸ்ல. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெமி கார்டேட்டா. அஃப்கோர்ஸ் இது வந்து இனிஷியலா வந்து கார்டேட்டால சப்ஃபைலமா இருந்தது. ஆனா மகைன் இது வந்து நம்ம நான் கார்டேட் ஸ்கில் எடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா இதுல வந்து ஒரு ருடிமெண்டரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் காலர் ரீஜன்ல, அது வந்து ஸ்டோமோகார்ட். அப்போ ஸ்டோமோகார்டு இருக்கக்கூடிய ஃபைலம் ஆர்கானிசம் எதுன்னு கேட்கலாம், இல்லைன்னா அதோட எக்ஸாம்பிளையும் கொஸ்டினா கொடுத்து கேட்கலாம். ஸோ எதெல்லாம் வந்து ஸ்டோமோகார்டு இருக்குன்னு கேட்டா செக்கலோகிளாசஸ், பெலனோகிளாசஸ். மற்றபடி இந்த ஃபைலம்ல இருக்கிற ஆர்கானிசம்ஸ் வந்து வார்ம் லைக் மெரைன் அனிமல்ஸ். ஓகே, மற்றதெல்லாம் நம்ம படிச்சதுதான். இதுல ரொம்ப யூனிக்கானது என்னன்னா ஆன்டீரியர்ல ப்ரோபோசிஸும் காலரும் ஒரு லாங் ட்ரங்க்கும் இருக்கிறது தான். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பனா இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க, க்ளோஸ்டு கிடையாது, ஓப்பன். ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படின்றது கில்ஸ் மூலமா நடக்கும். இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்றது அகைன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரோபோசிஸ் கிளாண்ட் மூலமா நடக்கும், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல், டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். ஓகே, நான் சொன்ன மாதிரி இது தனித்தனியா படிச்சீங்கன்னா குழம்பிடும். அதனால வந்து ஃபெர்டிலைசேஷன் எல்லாத்துக்கும் தனியா எழுதிட்டு ஒவ்வொரு ஃபைலம்லயும் ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னலா எக்ஸ்டர்னலா, ஒவ்வொரு ஃபைலம்லயும் டெவலப்மெண்ட் டைரக்டா இன்டைரக்டா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கார்டேட்டா. அஃப்கோர்ஸ் கார்டேட்டான்றது இட்ஸ் எ வெரி பிக் ஃபைலம். அதுல வந்து நோட்டோ கார்டு இருக்கும், ஒரு டார்சல் ஹாலோ நவ் கார்டு இருக்கும், பேர்டு ஃபெரிஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் இருக்கும். இது எல்லாமே என்ன ஃபைலம்னுடைய கேரக்டர்னு கேட்டா கார்டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கார்டேட்னுடைய கேரக்டர்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். அதுக்கப்புறம் மற்ற கேரக்டர்ல நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். இந்த இடத்துல கார்டேட்ஸ்க்கும் நான் கார்டேட்ஸ்க்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுத்துருப்பாங்க. அஃப்கோர்ஸ் கார்டேட்னா நோட்டோ கார்டு இருக்கும், இங்க இருக்காது. ஆனா இங்க நோட் பண்ண வேண்டியது 2 பாயிண்ட். இந்த இடத்துல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டார்சல் கார்டேட்ஸ்ல, ஆனா நான் கார்டேட்ஸ்ல வென்ட்ரல் சைட்ல இருக்கும், சாலிடா இருக்கும், டபுளா இருக்கும். ஆனா நீங்க கார்டேட்ஸ்ல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து டார்சல், ஹாலோ, சிங்கிளா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கில் ஸ்லிட்ஸ் இருக்கும், இங்க கில் ஸ்லிட்ஸ் வந்து ஆப்சென்டா இருக்கும் நான் கார்டேட்ல. அதே மாதிரி கார்டேட்ஸ்ல ஹார்ட் வந்து வென்ட்ரல் சைட்ல இருக்கும், நான் கார்டேட்ஸ்ல டார்சல் சைட்ல இருக்கும் சிலதுல இருந்தா. சோ அதே மாதிரி கார்டேட்ஸ்ல போஸ்ட் ஆனல் பார்ட் வந்து இருக்கும், இந்த இடத்துல போஸ்ட் ஆனல் டெய்ல் வந்து ஆப்சென்ட் நான் கார்டேட்ஸ்ல. ஓகே,
ரைட். இப்போ இந்த ஃபைலம்க்கு வருவோம். இந்த ஃபைலம் நம்ம ஃபர்தரா 3 சப் ஃபைலமா பிரிக்கலாம். யூரோகார்டேட்டா, அட்டுனிகட்டா, அதுக்கப்புறம் செஃபலோகார்டேட்டா, வெர்டிபிரேட்டா. ஸோ வெர்டிபிரேட்ஸ் கீழே தான் நம்ம வந்து கிளாஸ் வந்து நிறைய பிரிப்போம் இல்லையா? அதுல தான் வந்து நம்ம இந்த இடத்துல ஆம்ஃபிபியா, ஓகே, ரெப்டைல்ஸ், மேமல்ஸ், அதெல்லாம் நம்ம ஏவ்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். ஃபிஷஸ் அதெல்லாம் பார்ப்போம். பட் இப்போ நம்ம இனிஷியலா யூரோகார்டேட்டாவையும் செஃபலோகார்டேட்டாவும் கலெக்டிவா புரோட்டோகார்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புரோட்டோகார்டேட் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன். சரி, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஃபைலம்ல வந்து இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் சொல்லியிருப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கொஸ்டினா கேட்கலாம். இப்போ நம்ம யூரோ கார்டேட்டாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நோட்டோ கார்டுன்றது லார்வல் ஸ்டைல்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா செஃபலோ கார்டேட்டால பத்தி பார்த்தீங்கன்னா ஹெட்ல இருந்து டெய்ல் வரையுமே பாடியில த்ரூ அவுட் தி லைஃப் வந்து நோட்டோ கார்டு வந்து இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுத்துக்கான எக்ஸாம்பிள். இது ஆல்ரெடி ஒரு தடவை கொஸ்டினா கேட்டாங்க. யூரோ கார்டேட்டாக்கு எக்ஸாம்பிள் வந்து அசிடியா சால்ஃபா, அதுக்கப்புறம் டோலியோலம். செஃபலோ கார்டேட்டாக்கு எக்ஸாம்பிள் பிரான்சியோஸ்டோமா, அதுக்கப்புறம் ஆம்பியாக்சிஸ் ஆர் லான்ஸ்லெட். சரி, இப்போ நம்ம வெர்டிபிரேட்ஸை பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெர்டிபிரேட்ஸ்ல நோட்டோகார்டு வந்து எம்பிரியோனிக் பீரியட்லயே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். லேட்டர் பீரியட்ல வந்து இந்த கார்ட்லேஜஸாலயோ இல்ல போனி வெர்டிபிள் காலம் மூலமாவோ இது சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கும் பாருங்க. ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிபிரேட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். மற்றது எல்லாமே நம்ம கார்டேட்ஸ்ல ஜென்ரலா படிச்ச கேரக்டர் தான் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அசிடியா. ஓகே, இந்த டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெர்டிபிரேட்ஸ்னுடைய கிளாசிபிகேஷன் நீங்க கிளியரா கொடுத்துருப்பாங்க. இதுல டிவிஷன் ஆஃப் வெர்டிபிரேட்ஸை நம்ம ஆக்னத்தா ஜாஸ் இல்லாம இருக்கும். அதுக்கு ஒரே கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா. அதுக்கப்புறம் க்னாத்தோஸ்டோமேட்டால வந்து ஜாஸ் இருக்கும். இதை ஃபிஷஸ் அப்படின்னும் டெட்ராபோடுன்னு 2 கிளாஸஸா சூப்பர் கிளாஸஸா பிரிச்சிருப்போம். அதுல ஃபிஷஸ்ல இருக்கக்கூடிய 2 கிளாஸ் வந்து கான்ட்ரோசைட்ஸ், ஆஸ்டியோசைட்ஸ். அண்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெட்ராபோடால ஆம்பிபியா, ரெப்டீலியா, ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸா பிரிச்சிருப்பாங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட் அவே சைக்ளோஸ்டோமேட்டாவை பத்தி பேசிடலாம். இந்த சைக்ளோஸ்டோமேட்டா வந்து ஃபிஷஸ் மேல எக்டோ பாராசைட்ஸா இருக்குன்றது இதனுடைய யூனிக்கான கேரக்டர். இது கொஸ்டினா கேட்கலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து 6 to 15 பேர்ஸ் ஆஃப் கில் ஸ்லிட்ஸ் இருக்கும் ரெஸ்பிரேஷனுக்காக. இதுல வந்து பாடியில வந்து அந்த மவுத்ல வந்து ஜாஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாம பாடியில எந்த ஸ்கேல்ஸும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. பேட் ஃபின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிவாய்டுன்னு சொல்லியிருப்பாங்க, ஸ்கேல்ஸ் அண்ட் ஃபின்ஸ். அதே மாதிரி பாடி வந்து கிரேனியமா இருக்கட்டும், வெர்டிபிரல் காலமா இருக்கட்டும், ரெண்டுமே கார்டிலேஜஸா இருக்கும். அதனால இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம ஜென்ரலா கார்டிலேஜஸ் ஃபிஷ்னுடைய இயர் லேயர் ஃபார்ம்ஸ்னு சொல்லலாம். இங்க சர்க்குலேட்டரி சிஸ்டம் க்ளோஸ்ட் அண்ட் மெரைன். சில நேரங்கள் இதெல்லாமே மெரைன் தான். பட் ஆனா என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து ஸ்பானிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்காக ஃப்ரெஷ் வாட்டர் வரும். அப்படின்னா என்னன்னா இந்த ஸ்பானிங் அப்படின்றது வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்து அங்கிருந்து வந்து என்ன ஆகும்னா இறந்து போயிடும் எல்லாமே. அந்த லார்வா மட்டும் அப்படியே நீந்தி மறுபடியும் வந்து ஓஷனுக்கு வந்துடும். ஓகே, இந்த ப்ராசஸ் இதுல மட்டும்தான் நடக்கும். அப்போ ஸ்வானிங் அப்படின்ற ப்ராசஸ் அப்படின்னா என்ன, அது எந்த மாதிரியான கிளாஸ்ல நடக்கும்னு கேட்டா சைக்ளோசோமேட்டா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து பெட்ரோமைசான், லாம்ப்ரே, மிக்சின் அப்படின்றது ஹேக் ஃபிஷ். இது ரெண்டுமே சைக்ளோஸ்டோமேட்டாவுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து கோண்ட்ரோசைட்ஸ். கோண்ட்ரோசைட்ஸ்ன்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா மெரைன் அனிமல்ஸ். ஸோ ஸ்ட்ரீம்லைன் பாடி இருக்கும். இங்கேயும் கார்டிலேஜஸ் எண்டோஸ்கெலிட்டன் தான் இருக்கு. ஸோ இதனுடைய யூனிக்கான கேரக்டர்னா மவுத் வந்து வென்ட்ரல் சைட்ல இருக்கும். நோட்டோ கார்டு வந்து த்ரூஅவுட் த லைஃப் வந்து பர்சிஸ்டன்ஸா இருக்கும். அண்ட் கில் ஸ்லிட்ஸ் இருக்கும். அது செப்பரேட்டா இருக்கும். ஆனா ஓபர்குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கில்ஸ் கவர் வந்து இருக்காது. நோட் பண்ணிக்கோங்க, கில்ஸ் கவர் இருக்காதுன்னா அது கோண்ட்ரோசைட்ஸ். அதே மாதிரி ஸ்கின் டஃபா இருக்கும். பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கின் வந்து டஃபா பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு கேட்டா கோண்ட்ரோசைட்ஸ். ஓகே, இந்த பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் தான் மாடிஃபைட் ஆகி டீத்ஸா ஃபார்ம் ஆயிருக்கும். ரொம்ப 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 ஹார்டா, ஸோ பேக்வர்ட் டைப்ல ரொம்ப மாடிஃபிகேஷனோட இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு டேஞ்சரஸான பிரிடேஷியஸ் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த ஸ்போலிடிடான், பிரிட்டிஸ் அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கலாம். லைக் ஷார்க் எல்லாமே இதுல தான் வரும். இதுல இன்னொரு யூனிக்கான கேரக்டர் என்னன்னா இந்த மாதிரியான கோண்ட்ரோசைட்ஸ் நீந்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுல ஏர் பிளாடர் அப்படி நமக்கு தெரியும். ஏர் பிளாடர்ன்றது ஆப்சென்டா இருக்கிறதால ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா மூழ்கிடும் இந்த ஒரு. ஓகே, ஸோ இதுல வந்து சேம்பர் வந்து 2 சேம்பரா இருக்கும். ஒரு ஆரிக்கல், ஒரு வென்ட்ரிக்கல். எஸ், சிங்கிள் சர்க்குலேஷன் தான். இதுல எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ் இருக்கக்கூடிய டோர்பேடோ இருக்கும். அதுக்கப்புறம் பாய்சனஸ் ஸ்டிங் இருக்கக்கூடிய ட்ரைகான். அப்புறம் இது எல்லாமே வந்து கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் தான், ஃபைக்ளோதோம் அனிமல்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே, இங்க செக்ஸஸ் வந்து செப்பரேட்டா இருக்கும். ஆனா ரொம்ப முக்கியமான கேரக்டர் என்னன்னா மேல்ஸ்ல ஃபெல்விக் பின்ஸ் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இந்த இடத்துல யாரை பார்க்குறோம், கோண்ட்ரோசைட்ஸ்ல
நம்ம என்ன பார்க்குறோம் இந்த இடத்துல பெல்விக் ஃபின்ஸ் அப்படின்றது மேல்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இருக்கும். விவிபோரஸ்னா முட்டையிடக்கூடியது கிடையாது, குட்டி இனக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ட்லி தே கிவ்ஸ் எக் ஒன் பர்த். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து ஸ்காலடியன் டாக் ஃபிஷ், டெரிஸ் அப்படின்றது ஷா ஃபிஷ், அப்புறம் கேர்ச்சரடான் அப்படின்றது ஒயிட் ஷார்க், ட்ரிகான் அப்படின்றது ஸ்ட்ரிங்ரே. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆஸ்டியோசைட்ஸ். இது மெரைன்ல இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா எண்டோஸ்கெலிட்டன் இஸ் மேட் அப் ஆஃப் போன். ஓகே, ஸோ அகைன் இதுல வந்து பாத்தீங்கன்னா மவுத் வந்து டெர்மினல்ல இருக்கும். ஆனா நீங்க வந்து கோண்ட்ரோசைட்ஸ்ல பார்க்கும்போது வென்ட்ரல் அப்படின்னு சொல்லியிருப்பேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கில்ஸ் வந்து ஓப்பர்குலமால கவர் ஆயிருக்கும். ஆனா அந்த இடத்துல, அதாவது நீங்க இப்ப கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஆஸ்டியோசைட்ஸையும் கோண்ட்ரோசைட்ஸ்லயும். அங்க இல்லாதது இங்க இருக்கும். அங்க ஓப்பர்குலம் இருக்காது, இங்க இருக்கும். அங்க ஏர் பிளாடர் இருக்காது, இங்க ஏர் பிளாடர் இருக்கும். அங்க ஸ்கேல்ஸ் இருக்காது, இங்க ஸ்கேல்ஸ் இருக்கும் பாடியில. அந்த ஸ்கேல்ஸ் சைக்ளாய்டு அண்ட் டீனாய்டு ஸ்கேல்ஸ்னு சொல்லுவாங்க. இதுபடி ஆஸ்டியோசைட்ஸை கோண்ட்ரோசைட்ஸ் கிட்ட இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ண படிச்சுக்கோங்க. ஓகே, ஹார்ட் வந்து அகைன் டூ சேம்பர், கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ், செக்ஸஸ் ஆர் செப்பரேட், ஃபெர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னலா இருக்கும், மோஸ்ட்லி வெர்விபாரஸா இருக்கும், டெவலப்மெண்ட் வந்து டைரக்டா இருக்கும். ஓகே, ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த ஃப்ளையிங் ஃபிஷ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, எக்ஸோசிட்டஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே, அதுக்கப்புறம் சி ஹார்ஸ் இதுல தான் வருது, ஹிப்போ கேம்பஸ். ஓகே, மற்றபடி லேபியோ இந்த எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஃபிஷ், ஃபைட்டிங் ஃபிஷ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நமக்கு கொஸ்டினா வரதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் பேஸ் கொஸ்டின் வரலாம். நெக்ஸ்ட் வந்து கிளான்ஸ் ஆம்பிபியா. ஸோ நம்ம அப்கோர்ஸ் இதெல்லாம் ரொம்ப நம்ம ஃப்ராக் ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. இதில் பாடி வந்து ஹெட் அண்ட் ட்ரங்காக இருக்கும். ஓகே, ஸ்கின் வந்து ஸ்கேல்ஸ் இல்லாமல் இருக்கும், மாய்ஸ்டா இருக்கும். டிம்ஃபானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இயரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். குளோக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஓப்பனிங் இருக்கும். ஸோ அதில் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன்ஸ், இதெல்லாமே வந்து ஒன்னா கவர் ஆயிருக்கும். இது நம்ம ஃப்ராகை படிச்சவங்க இது ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க. ஸோ அதனால நான் ஸ்ட்ரெயிட்டாகவே இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியம் லிம்ப்லெஸ் ஆம்பிபியன் எதுன்னு கேட்டாங்கன்னா இஸ்தியோஃபிஸ் அப்படின்றது கேட்கலாம். இந்த மாதிரியான ஸ்பெஷல் எக்ஸாம்பிள்ஸை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெப்டீலியா. அஃப்கோர்ஸ் இது வந்து க்ரீப்பிங் க்ரௌலிங் மோட் லோகோமோஷன் இருக்கக்கூடியது. மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியலா இருக்கும். பாடியில வந்து ட்ரை அண்ட் கன்ஃபைன்டு ஸ்கின் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கேல்ஸ் அண்ட் ஸ்கியூட்ஸ் இருக்கும். ஓகேவா, இதுல வந்து எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங் இருக்கும். ஸோ டிம்ஃபானம் அப்படின்றது இயரை ரெப்ரசென்ட் பண்ணும். அகைன் இந்த இடத்துல லிம்ஸ் வந்து 2 பேரா இருக்கும். ஆர்ட் வந்து 3 சாம்பர், எக்ஸப்ட் குரோக்கடைல், அதில் மட்டும் 4 சாம்பர் இருக்கும். எல்லாமே பைக்ளோதோம்ஸ் தான், கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. மற்ற கேரக்டர்லாம் நமக்கு படிச்சது தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். பங்காரஸ்னா என்ன? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெமிடாக்டைலிஸ், வால் லிசார்ட். ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஏவ்ஸ் பார்க்குறோம். ஏவ்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் இதில் வந்து நம்ம சொல்ல வேண்டியதில்லை, சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கே புரியும். ஃபெதர்ஸ் இருக்கும், ஸோ பீக் இருக்கும், ஃப்ரண்ட் 4 லிம்ஸ் வந்து விங்ஸாக மாறி இருக்குன்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ட்ரை வித்தவுட் கிளாண்ட்ஸாக இருக்கிறது, ஆனால் ஆயில் கிளாண்ட் வந்து இந்த டெய்லினுடைய பேஸில் இருக்குன்னு சொல்றது. ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆசிஃபைட் போன்ஸ் இருக்கும், ஏர் கேவிட்டிஸ் போன்ல இருக்கிறதால, நுமேட்டிக் போன்ஸ் இருக்கிறதால பறக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. அதுக்கப்புறம் இதனுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா கிராப் அண்ட் கிசார்ட்ஸ் இருக்கும். நம்ம இந்த கிராப் அண்ட் கிசார்ட்ஸை பத்தி காக்ரோச்ல படிச்சிருப்போம், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆனா இங்க தான் அனிமல்ஸ் எல்லாமே ஹோமியோதெர்மஸா மாறுது, வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த 3 கிளாஸஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பிளட்டட்ஸ் தான். ஓகே, அதுக்கப்புறம் இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பா இந்த ஆஸ்ட்ரிச், ஸ்ட்ருத்தியோ அப்படின்றது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பென்குயினுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா மேமல். ஸோ மேமல் அப்படின்றது மெமரி கிளான்ஸ் இருக்கக்கூடியது. அஃப்கோர்ஸ் இதை பத்தி நம்ம நிறையவே படிச்சிருப்போம். ஸோ அதனால நான் ஸ்ட்ரெயிட்டாவே இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் போயிடுறேன். ஏன்னா இங்க வந்து ஓவிபரஸ் மேமல்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க, பிளாட்டிஃபஸ். இது கொஸ்டினா கேட்கலாம், ஓவிபேரஸ் எக்ஸாம்பிள். ஏன்னா மேமல்ஸ்னாவே விவிபேரஸா இருக்கும், குட்டி இனக்கூடியதா தான் இருக்கும். பட் அதுல வந்து பிளாட்டிஃபஸ்ன்றது ஓவிபேரஸா இருக்கும், முட்டை இடக்கூடியதா இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளைங் ஃபாக்ஸ் எதுன்னு கேட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃப்ளைங் இதெல்லாம் பார்த்துருப்போம், ஃபிஷ் எல்லாம் பார்த்துருப்போம், நோட் பண்ணிக்கோங்க. டெரோபஸ் அப்படின்றது ஃப்ளைங் ஃபாக்ஸ். அதுக்கப்புறம் ப்ளூ வேல்னுடைய நேமு. ஓகே, டால்ஃபினுடைய நேம் எல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்க. இது மற்றதெல்லாம் நீங்க ஆல்ரெடி ஞாபகம் வச்சுப்பீங்க. இதுல படிச்சதெல்லாம் வேண்டாம். எது உங்களுக்கு வித்தியாசம், இப்போ மேக்ரோஃபஸ், கங்காரு, ஸோ இந்த மாதிரியான நேம்ஸை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 35 மினிட்ஸ்ல இந்த லெசனை வந்து ரொம்ப ப்ரிசைஸா கொடுத்துருக்குன்னு நம்புறேன். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த லெசன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அப்கோர்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் இல்லையா? ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி. தேங்க்யூ ஸோ மச்.